புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். திமுக தாவேகா இடையே போட்டி மீண்டும் சொன்ன விஜய். கள நிலவரம் என்ன என்ற தலைப்பில் இன்றைய டிஜிட்டல் டீகோட் நிகழ்ச்சியில் பேசவிருக்கிறோம். விருந்தினர்களாக பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். நம்முடன் இணைப்பில் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பேசுவதற்கு முன்னதாக ஒரு சின்ன வீடியோவை நம்ம பார்த்திடலாம். அரசியல் ரீதியா நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டு ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு தூய சக்தி டிவிகே, இன்னொன்னு தீய சக்தி டிஎம்கே. மக்களை விரும்புற விஜய் வேணுமா, இல்ல மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. சுவாமிநாதன் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். திமுக தாவேகா இடையேதான் போட்டி அப்படின்னு மறுபடியும் கட்டமைக்க விஜய் சொல்லிட்டே இருக்காரு. இதன் மூலமாக எதை கட்டமைக்க விஜய் முயற்சி செய்கிறார்? வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துகிற ஆற்றல் தனக்கு தான் இருக்கு அப்படின்னு விஜய் தொடர்ச்சியாக சொல்ல முற்படுகிறார். ஆனா அவர் அங்க பேசுகிற இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம். அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஊர். நீங்க அந்த மாவட்டத்தில் இருந்து கொண்டே அதிமுக என்கிற ஒரு கட்சியை அவர் பொருட்படுத்தாமலே பேசுவதன் மூலமா திமுகவுக்கு மாற்று நான் தான் அப்படிங்கிறத மீண்டும் நிறுவ முயல்கிறார். ஒன்று. இன்னொன்று, அந்த சேலம் மாவட்டத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 11 சட்டமன்ற தொகுதிகளில் 10 தொகுதிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வசம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு தொகுதிகள் தான். இது இன்றைக்கு மட்டும் இல்ல, 2021 மட்டும் இல்ல, 2016 அவ்வளவு வெற்றியை பெற்றாங்க அந்த பகுதியில் அதிமுக. பட் விஜயை பொறுத்தவரை அதிமுக என்பது ஒரு ஆட்டத்தில் இல்லாத ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தணும். இது ஏறக்குறைய கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக பயன்படுத்துற ஒரு யுக்தி தான். நீங்க பாஜக போன பாராளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா திமுகவை மட்டும்தான் அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க, அதிமுகவை எதிர்க்கல. அதே மாதிரி திமுக பதிலுக்கு பாஜகவை எதிர்க்க வேண்டிய நிர்பந்தத்தை உருவாக்குனாங்க. அது அண்ணாமலை அவர்களுடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை போன்ற பல்வேறு விஷயங்கள் வழியா. சோ இப்ப விஜய் அதே லாஜிக்கை தான் கையில் எடுக்கிறார். அதிமுகவை நம்ம ரொம்ப விமர்சித்து அவர்களும் பதிலுக்கு விமர்சித்து களத்தை மும்முனை போட்டியாக கிரவுண்ட்ல போயிடக்கூடாது, திமுகவை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் தனக்கு தான் இருக்கு நிறுவனம் அப்படின்னு நினைக்கிறார். ஒன்று. அதுக்குதான் அவர் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த பேசிலேயே அவர் குறிப்பிடுறாரு. மேடம் கிட்டத்தட்ட என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாவை மறந்துட்டாங்க அப்படின்னு திமுகவை சொல்றாரு. ஜெயலலிதா மேடம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. எம்ஜிஆர் அவர்களை மறந்துட்டாங்க, ஜெயலலிதா மேடம் அவர்களை மறந்துட்டாங்கன்னு அதிமுகவுக்குள்ள இன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்குத்திறல் என்பது எம்ஜிஆர் அவர்கள், அதுக்கு பின்பு ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கிய ஒரு ஓட்டுத்திறல். அந்த வாக்குத்திறலை கை வைக்கணும் அப்படிங்கிற முயற்சி அவரிடம் இருக்கு. பட் அந்த 4 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தன்னுடைய ஆட்சியின் வழியாக சில விஷயங்களை நிறுவி இருக்கிறார்ல. 7.5% இடஒதுக்கீடு கொடுத்ததா இருக்கலாம், அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு 50 உள்ளிட்ட திட்டங்களை கொண்டு வந்ததா இருக்கலாம், கிட்டத்தட்ட நிறைய விஷயம் லேப்டாப் போன்ற மடிக்கணினிகள் வழங்கும் திட்டத்தை கண்டினியூ பண்ணதா இருக்கலாம். பட் இது எல்லாத்தையும் ரொம்ப உதாசீனப்படுத்துகிறார் விஜய். கிட்டத்தட்ட திமுகவுக்கு மாற்று நான் தான் அப்படிங்கிறத மீண்டும் நிறுவ முயல்கிறார். அது எங்க எதிரொலிக்கணும், அவருடைய ஓட்டு வங்கி இருக்குல்ல, இயல்பாகவே விஜய் பேச்சை கேட்பதற்காக, விஜயை பார்ப்பதற்காக, விஜய் என்ன சொல்லினாலும் அதை கேட்பதற்காக ஒரு பெருங்கூட்டம் இருக்கு. கிட்டத்தட்ட அது நம்முடைய யூகப்படி, என்னுடைய கணிப்புப்படி அது 18 முதல் 20% கூட இருக்கலாம். அவர்கள் மத்தியில திமுகவுக்கு மாற்று விஜய் தான் என்பதை நிறுவி விட்டார். அவர் தொடர்ச்சியா பல கூட்டங்கள் நடத்துறதன் வழியா, அதையே அவர் பிரச்சார துணியாக முன்னெடுத்ததனுடைய வழியா அதை அவர் நிறுவி விட்டார். அதுல சந்தேகமே கிடையாது. பட் அதை தாண்டி மக்களுடைய ஓட்டை வாங்கணும் இல்ல, வெகு மக்களுடைய ஓட்டை வாங்கணும் இல்ல. அதுல அதிமுக ஓட்டும் இருக்கு, திமுக ஓட்டும் இருக்கு, எல்லா கட்சியினுடைய ஓட்டும் இருக்கு. அப்ப அவர் எல்லா கட்சிகளையும் விமர்சிக்க வேண்டிய இடம் நோக்கி அவர் நகரதான் வேண்டும். பட் அவர் திமுகவை வீழ்த்துகிற ஆற்றல் தனக்கு தான் இருக்கு என்பதை கிரவுண்ட்ல சொல்ல திமுகவுக்கு அது நெருக்கடி, மிக முக்கியமான நெருக்கடி திமுகவுக்கு தான். அதிமுகவை அவர் பொருட்படுத்தாமல் ஒரு தேர்தலை சந்திக்கிறார் அல்லது கிடைக்கிறார்னு வைத்துக் கொண்டாலும் கூட, நீங்க திமுக எதிர்ப்பு என்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரிய வெற்றி பெற்று விடல. ஏன்னா நீங்க 4 ஆண்டுகளை மதிப்பீடு செய்தீங்கன்னா கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருந்தது. கட்சியில உள்கட்சி பிரச்சனை இருந்தது, ஓபிஎஸ் வெளியேற்றம் இருந்தது, டிடிவி தினகரன் அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒரு பதில் சொல்ல வேண்டி இருந்துச்சு, ஏராளமான புற அழுத்தங்கள் இருந்தார். அதனால அவர் திமுகவுக்கு எதிராக அறிக்கைகள் வரும், போராட்டங்கள் நடக்கும். பட் இந்த வீரியமாக இருந்ததுன்னா அதை வீடு வீடா கொண்டு போய் சேர்த்தால விஜயனுடைய பங்களிப்பு முக்கியமான. அப்ப அதிமுக உட்கட்சி பிரச்சனைகள் எல்லாம் நிறைய இருக்கு, அதை சரி பண்றதுக்கே அதிமுகவுக்கு நேரம் சரியா இருக்கு. அதனால அதிமுகவை நம்ம பொருட்படுத்த வேண்டாம், அந்த பிரதான எதிர்கட்சி அப்படிங்கிற இடத்திற்கு நம்ம நகரலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல விஜய் முடிவு எடுத்திருக்காரா? ரீப்ளேஸ் செய்யப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவர் உணர்றாரா? இல்ல, விஜய் அந்த இடத்தை நோக்கி நகர்த்துறதுக்கான முயற்சிகளை தான் முன்னெடுக்கிறார். முழுக்க அந்த இடத்தை நோக்கி நம்ம நகர்த்திடணும். ஏன்னா நகர்ந்து விட்டதா அவர் நம்புகிறார். அவரே சொல்றாரு, நமக்கு 40% தாண்டிட்டோம் என்று கூட அவர் பேசுகிற பொழுது, நம்ம 40% தாண்டிட்டோம், நமக்கு தான் வெற்றி என்பதை நோக்கி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.
பட் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில, கூட்டத்தினர் மத்தியில நம்ம தான் ஜெயிக்க போறோம், ரூலிங் பார்ட்டியா வரப்போறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை விதைப்பது இயல்பான ஒன்றுதான். பட் அவர் அந்த அதிமுகவை அவர் ரொம்ப ஒரு பொருட்படுத்தாத தன்மையில பேசுறது தாவேக்காவுக்கு ஆபத்து இருக்கு. இதுக்குள்ள நீங்க போன பாராளுமன்ற தேர்தலில் திமுகவை மட்டும்தான் விமர்சிச்சு பாஜக தேர்தலை சந்திச்சாங்க. அதிமுக நீங்க ஒரு சின்ன உதாரணம் தான், நட்சத்திர வேட்பாளர்களை களமிறக்கல, பிரதமர் வேட்பாளர் இல்ல அந்த கட்சிக்கு, போட்டியிட்ட யாருமே பிரபலத்தன்மை கொண்டவர்கள், இவங்களை தெரியும், இவர் ரொம்ப ஃபேமஸான நபர் ஒருத்தருமே கிடையாது. கிட்டத்தட்ட போகிற வழியில எல்லா வேட்பாளர்களை அறிவித்த ஒன்று தான் அறிவிச்சாங்க. 21% ஓட்டு எடுத்தாங்களே. அப்ப அந்த இரட்டை இலை சின்னத்துக்கு என்பது ஒரு பாராளுமன்ற தேர்தலே 21% முடியுது இல்ல. இப்ப சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டணியை கட்டமைச்சிருக்காங்க. சோ விஜய் அந்த இடத்துல அதிமுகவே ரொம்ப உதாசீனமாக அவர் கைகொள்கிறார். அதன் வழியே திமுகவுக்கும் தனக்கும் தான் போட்டி என்பதை மீண்டும் மீண்டும் நிறுவ முயல்கிறார். பட் அது அதிமுகவை அவர் பொருட்படுத்தாமல் கடப்பது என்பது அதிமுகவுக்கு ஒரு பலவீனமான ஒரு இடத்தை நோக்கி அவர்களை நகர்த்தன என்கிற முயற்சி தான். பட் அந்த இடத்துல விஜய் வெற்றி தான் பெற்றிருக்கிறார் நான் பாக்குறேன். அதாவது நான் சொல்றது மக்களிடம் வெற்றி பெறல, அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரசிகர்கள், அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள்லாம் ஆழமா நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். விஜய்க்கும் திமுகவுக்கும் தான் போட்டி போல இருக்கு. அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் கிரவுண்ட்ல விஜய் களத்துல இருக்க முடியும், விஜய்க்கு வாக்களிப்பாங்க. நீங்க ஒருவேளை மும்முனை போட்டி 3 பேர் போட்டினா திமுக வீழ்த்தணும், இந்த ஏரியால இவர் நட்சத்திர வேட்பாளர் ரொம்ப தெரிஞ்சவர், நம்ம தலைவர் திமுகவை திட்டுறாரு, அப்ப நம்ம தலைவரால ஜெயிக்க முடியாது, நம்ம இந்த வேட்பாளருக்கு போடுவேன், அவருக்கு இன்னொரு சாய்ஸ் உருவாயிரும்ல. அந்த இடத்தை வியூகமாக மாற்றி அந்த இடத்தை விஜய் அவர்கள் அரஸ்ட் பண்றாரு. நம்ம பேசுவோம், வியூகத்தை பத்தி நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். உங்ககிட்ட வரும்போது அதிமுகவை திமுகவாக இருக்கட்டும், தாவேக்காக இருக்கட்டும், ரெண்டுமே பலவீனப்படுத்துறாங்களா, இல்லைன்னா அவங்க பொருட்படுத்தாமல் பேசுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டு பேசும்போது கூட என்டிஏ தலைமையிலான கூட்டணி அப்படின்னு சொல்றாரு. விஜய் குறிப்பிட்டு பேசும்போது கூட பாஜக தலைமையிலான அதிமுக கூட்டணி அப்படிங்கிறாங்க. அதனால அதிமுகவை புறம் தள்ள பாக்குறாங்களா? பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டு விடும் சொல்றது மாதிரியே அதிமுகவை விமர்சிக்காமல் விடுவதனாலேயோ, அதிமுக ஒரு பொருட்டே இல்லை என்று சொல்வதனாலேயோ, தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் தான் போட்டி என்று சொல்வதன் மூலமாகவோ அதிமுக இல்லாமல் போய்விடாது. நாம் விரும்புகிறோமோ இல்லையோ, தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது நெடுங்காலமாக இருதுருவ அரசியல் தான். 67 அண்ணா ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் தேசிய கட்சி படிப்படியாக வீழ்ச்சி அடைந்து விட்டது. தமிழ்நாட்டிலே இன்றைக்கு கூட தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக பல்வேறு முகங்களை அறிமுகப்படுத்தி பல்வேறு முயற்சிகளை செய்தாலும் கூட அவர்களால் அரசியல் அரங்கத்திலே தமிழ்நாட்டிலே ஒரு முதன்மை கட்சியாக வருவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இல்லவே இல்லை. அதற்கான சூழல் அங்கு கனிந்து வரவே இல்லை. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் அது இருதுருவ அரசியல் தான். ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் சட்டப்பேரவையினுடைய தேர்தல். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதற்காக நடந்த தேர்தல். அதுபோலதான் ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமாங்கிற தேர்தலில் களத்திலே போட்டி ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தான் போட்டி. விஜய் விரும்புகிற இடம் எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம். அவர் தன்னை எம்ஜிஆராக கருதி கொள்ளலாம், தானே அதிமுக என்று நினைத்துக் கொள்ளலாம், எல்லாமே இருக்கலாம். அவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது ஒரு 3வது இடத்திலே தான் இருக்கிறார். முதன்மை இடத்திலே இல்லை, 2வது இடத்திலேயும் இல்லை, 3வது இடத்திலே தான் இருக்கிறார். 3வது இடத்திலே நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. அந்த இடத்தை நகர்த்துகிற வேலையை தான் அவர் செய்ய முடியுமே தவிர, அவர் விஜயகாந்த் அவர்களுடைய அரசியலை தான் கைப்பற்ற முடியுமே தவிர, அவர் எம்ஜிஆராக மாறிவிடுவதற்கான சாத்திய கூறுகள் என்பது கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் இல்லை. தமிழ்நாட்டிலே முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கூட ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு, பலவீனம் அடைந்தாலும் அதிமுக தான் எதிர்க்கட்சி அப்படிங்கறத குறிப்பிடுறாரு. ஒருவேளை அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லலாம், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டின்னு கூட சொல்லியிருக்கலாம். பலவீனம் அடைந்தாலும் அதிமுக தான் திமுகவிற்கு எதிர்க்கட்சி, ரெண்டுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்க? இல்ல, அதுதானே கலை யதார்த்தம். நீங்க குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட அதிமுகவிற்கு கொடி பறக்கிறது, திமுகவிற்கு கொடி பறக்கிறது. கிளை கழகங்கள் தான் ஒரு கட்சியினுடைய ஆணிவேர் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பல கட்சிகள்லாம் என்ன செய்வான்னா, மாநகராட்சியிலே கட்சியினுடைய கொடி பறக்கும், பக்கத்து நகரங்களிலே கூட பறக்கும், சிற்றூர்களிலே அந்த கட்சிக்கு என்று ஆட்களே இருக்க மாட்டார்கள். கிராமங்கள் தோறும் போனீங்கன்னா பின்தங்கிய பகுதிகளில் கட்சி கொடி ஏற்றுவதற்கு ஆளே இருக்க மாட்டாங்க. அப்ப ஒரு கட்சியினுடைய ஆணிவேர் எதுனா கிளைக்கழகம் தான். நீங்க கணக்கில் அடங்காத கிராமங்கள் இருக்கும். மாநகரங்களின் பெயர்கள் அனைவருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கிராமங்களின் பெயர்கள், ஆயிரக்கணக்கான கிராமங்களின் பெயர்களை பல பேருக்கு தெரியாது. அங்கு இருக்கிறவர்களுக்கும் வாக்குரிமை இருக்கிறது. வாக்குரிமை என்பது வெறுமனே விஜய் ரசிகர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு அல்ல. அதனால எப்பொழுதுமே திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிலே நிரந்தரமாக 10% இருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு முதலிலே வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த இடத்திற்கு தான் மதிமுக சேர்ந்தது, அந்த இடத்திற்கு தான் தேமுதிக சேர்ந்தது, அந்த இடத்திற்கு தான் நாம் தமிழர் கட்சி சேர்ந்தது. எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 5%, 8%, 10% அப்படிதான் வருவாங்க.
அது மாதிரி இப்ப வந்து நாம் தமிழர் கட்சி நடத்திருக்கு தாவேகா வந்து சேர்ந்திருக்கிறதே தவிர அவர் முதல்வர் வேட்பாளர், அவர் முதன்மை கட்சியா மாறிட்டாரு, அவரு தான் தூய சக்தி, மிச்சவங்க எல்லாம் தீய சக்தி அப்படின்னு சொல்றதுலாம் ஒரு கற்பனாவாத பேச்சாக கருதலாமே தவிர கல யதார்த்தத்திலே பூத் ஏஜென்ட் போட முடியுமா? முதல்ல உங்களால எல்லா ஊர்களுக்கும் உங்களால் உங்களுடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த முடியுமா? 234 தொகுதியிலும் விஜய் தான் நிற்கிறாருன்னு இப்ப மேடையில டயலாக், பஞ்சு டயலாக்லாம் நல்லா பேசலாம். களத்துல போய் சாமானியர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியுமா? விஜய் படம் பார்க்கறவங்க மட்டும்தான் வாக்குச்சாவடிக்கு வருவார்களா என்ன? அதான் சென்சியை குறிப்பிட்டு சொல்றாரு. சென்சியை டார்கெட் வைக்கிற மாதிரி தான் நீங்க பேசியிருக்காரு. உங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு, உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றதன் மூலமாக சென்சிக்கு டார்கெட் வைக்கிறாரா? சென்சி தான் நம்மளுடைய வாக்காளர்களாக இருப்பாங்க அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொல்றது மூலமா வாக்குரிமை இல்லாத பல பேர், 15 வயசுக்காரன் 17 வயசுக்காரன் எல்லாம் பல பேர் விஜய்க்கு ரசிகரா இருப்பான், அவனுக்கு ஓட்டே இருக்காது. அதையும் சேர்த்தானே நீங்க பார்க்கணும். குழந்தைகள் வந்து விளையாடுகிற போது, மொபைலை வச்சு விளையாடும் போது அவங்க அப்பாட்ட வந்து சொல்லும், அம்மாட்ட வந்து சொல்லும்லாம் கதை சொல்றாரு. அவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை இருக்கிறதா? நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டிலே சினிமா ரசிகர்கள் என்று சொன்னால் விஜய்க்கு மட்டும்தான் இருக்கிறார்களா? அஜித்துக்கு ரசிகர்கள் கிடையாதா? சிவகார்த்திகேயனுக்கு கிடையாதா? கமலஹாசனுக்கு கிடையாதா? ரஜினிகாந்துக்கு கிடையாதா? மற்ற நடிகர்களுக்கு கிடையாதா? விஜய் சேதுபதிக்கு கிடையாதா? எல்லாருக்கும் ரசிகர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கும்பல் இருக்கும்ல. அந்த கும்பலை வச்சு தானே முதல் நாள் காட்சி திரைப்படம் ரிலீஸ் ஆகிறப்போ ஒரு பெருங்கூட்டம் உள்ள போகுது. அவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை கிடையாதா? எல்லாருமே விஜய் ரசிகர்கள் தானா? இது ஒரு மாய தோற்றத்தை உற்பத்தி செய்கிறார்கள். இதை நம்ம ஏற்க முடியாது. விஜய்க்கு மட்டும்தான் ஆதரவு இருப்பதை போலவும், அவருக்கு பின்னாடி தான் இளைஞர்கள் இருப்பதை போலவும் ஒரு மாய தோற்றத்தை வந்து உருவாக்கி பார்க்குறாங்க. இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகரில் திமுகவுடைய இளைஞரணி மாநாடு நடந்தது. லட்சக்கணக்கான பேர் கலந்துருக்காங்களே. அதே மாதிரி அதற்கு முன்பு திருவண்ணாமலையில் நடத்திய கூட்டத்திலையும் லட்சக்கணக்கான பேர், அவங்க நிர்வாகிகள் மட்டுமே சொல்றாங்க அவங்க திமுக. அப்ப எல்லா கட்சிக்குமே பெரும்பளவு கூட்டம் வருகிறது. ஒரு திரைப்பட நட்சத்திரம் என்கிற பெயர்ல அவருக்கு ஒரு கூடுதலான ஊடக வெளிச்சம் அவர் மீது பற்றி படர்கிறதே தவிர அதனால அவருக்கு மட்டும்தான் இளைஞர்கள் இருக்கிறார்கள், அவருக்கு பின்னாடி மட்டும்தான் அரசியல் எழுச்சி இருக்கிறது அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? அது எல்லா காலத்திலையும் நீங்க வைகோ கட்சி தொடங்குகிற போது அவருக்கு பெரிய கூட்டம் வந்துச்சே. முதல் மாநாட்டை வந்து மதுரையில் அவர் நடத்துறாரு. விடிய விடிய ஊர்வலம் போனாங்களே. ரசிகர்கள் பத்தி பேசும்போது இன்னொரு கேள்வியை சுவாமிநாதன் அவர்கள்கிட்டயும் முன்வைக்க வேண்டியதாக இருக்கு. ரசிகர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது திமுகவுலன்னு பார்க்கும்போது விஜய் ரசிகர்கள் இருந்திருப்பாங்க. கட்சிக்கு வரதுக்கு முன்னாடி முதல் ஷோக்கு போனவங்க அப்படி எல்லாமே இருந்திருப்பாங்க. அப்படி அதிமுக திமுகவில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களாக இருந்தவங்க இப்ப ஓட்டு அப்படின்னு வரும்போது வாக்கு யாருக்கு அளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு? அது எப்படி மாறும்? அதிமுக திமுகவில் இருக்கிறதுல ஏற்கனவே அது கொள்கை ரீதியாக ஈர்க்கப்பட்டு திமுக அல்லது அதிமுகவில் இருந்தவர்களாக இருக்கிற பட்சத்துல அவர்கள் பெரும்பாலும் திமுகவை ஆதரிப்பாங்க. ஆனா அதுல இருந்து ஒரு பெரும்பகுதி ஓட்டையும் விஜய் எடுப்பார். அது திமுகவில் இருக்கிற இளைஞராக இருந்தாலும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞராக இருந்தாலும், அந்த இளைஞர்கள் கூட்டத்துல இருந்து பெரும்பகுதி ஓட்டை நிச்சயமா தாவேகா ஈர்க்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு முதல்ல வந்து அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சியின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு சார்புடையவராக இருக்கிறார். இன்னொன்று பக்கம் தன்னுடைய ஆஸ்தான நாயகன், தன்னோட முதல் படம் காட்சி பார்த்தவரு, ஒவ்வொரு ஊர்லயும் அந்த ரசிகர் மன்றங்கள்ல கிளைக்கழகத்துல இருந்து பொறுப்புகள்ல இருந்தவங்க. சோ அந்த கட்டமைப்புல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் முதன்முறையா வர்றாருல அரசியல் களத்துக்குள்ள. அப்ப அவர்கள் தன்னை மீறி ஒரு ஈர்ப்பு அவர் மீது இருக்கதான் செய்யும். நீங்க இன்னொன்று இன்னைக்கு சார் அவர்கள் ராஜகம்பீரன் சார் குறிப்பிட்டதை போல மிக மிக ராஜகம்பீரன் சார் அவர்கள் குறிப்பிட்ட மிக முக்கியமான ஒரு இடம். இன்னைக்கு ஒரு இளைஞரணி மாநாடு திமுகவால் இவ்வளவு இளைஞர்களை திரட்டி நடத்த முடியுது என்பது இன்னொரு பொருள் கூட இருக்கு. ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள், அவங்களால நடத்த முடியுது. விஜய் எந்த பொறுப்புலையும் இல்லையே. இன்னைக்கு விஜய் கிட்ட இந்த அளவிற்கான ஒரு பெரிய உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் இல்லையே. விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த போது ஜெயித்த ஒரு 131 பேர் தான் இருக்காங்க. ஆளுங்கட்சிகள் வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்துறது, இளைஞர்கள் பட்டாளத்தை திரட்டுவது என்பது ரொம்ப இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். கடந்த 2007 திருநெல்வேலியில அன்றைக்கு திமுகவுடைய இளைஞரணி மாநாட்டை மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடத்தி காட்டினார். அவர் அன்றைக்கு இளைஞரணியுடைய மாநில செயலாளர். 2011 ரிசல்ட் என்ன? திமுகவால எதிர்கட்சியாக கூட வர முடியல. காரணம் என்ன? விஜயகாந்த் என்கிற ஒரு சக்தி அதிமுக என்கிற ஒரு சக்தியோடு கை கோர்த்தாங்க. அது திமுகவை அன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் கூட உட்கார வைக்கலையே. அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தது விஜயகாந்த் அவர்கள் வந்தாரு. சோ அப்ப நடிகர் என்பவர் ஒரு வருகிற பொழுது அதற்கு ஒரு மாசு இருக்கதான் செய்யுது. நம்ம பல நடிகர்கள் தோல்வி மாடலா இருந்திருக்காங்க. சிவாஜி கணேசன் அவர்கள் இருந்து தொடங்கி இப்ப பாஜகவோட கட்சியை இணைத்த சரத்குமார் அவர்கள் வரைக்கும் ஒரு பெரிய பட்டியல் சொல்லலாம். பட் அவர்களோடு நம்ம விஜயை பொருத்தி பார்க்க வேண்டியதில்லை. இன்னைக்கு சமகாலத்துல விஜய் அதிகமான ரசிகர்களை கொண்டவர். முதல்ல அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட வீட்டுக்கு வீடு விஜய் இருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. நான் ரொம்ப மிக மிக முக்கியமா, நீங்க திமுகவும் தனக்கு தான் போட்டின்னு அவர் சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே சரி, இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து கட்சியில ஒரு மாற்றுத்திறனாளிகள் அணின்னு ஒன்றை அறிவிக்கிறார். திமுக உடனடியாக பதிலுக்கு என்ன செய்யறாங்க? மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி மன்ற பிரதிநிதித்துவமே கொடுக்குறாங்க. நீங்க ஒரு திராவிட முன்னேற்ற கழகம், சமூக நீதி, சமத்துவம் எல்லாம் பேசிய ஒரு இயக்கம், கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட இயக்கம், அதுக்கு இன்னும் பல ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட ஒரு இயக்கம். மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு என்பது எப்போ வருது? உள்ளாட்சி மன்றத்துல தாவேக்கால மாற்றுத்திறனாளிகள் அணி என்ற ஒன்றை அவர் அமைக்கிறார்.
அப்ப ஏறக்குறைய அது வந்து திமுகவுக்கு ஒரு நெருக்கடியான கொடுக்கக்கூடிய இடத்துலயும் தாவேக்கா இருக்கு. நான் அதான் சொல்றேன், ஓட்டு அடிப்படையில் அவர் இன்னைக்கு 3வது இடத்துல தான் இருக்காரு, அதுல கண்டிப்பாக சந்தேகம் இல்லை. பட் அதிமுகவை விட திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய இடத்துல தாவேக்கா இருக்கு நிச்சயமாக. 3வது இடத்துல அப்படின்னு நீங்க சொல்லும்போது நடிகராக கவனிக்கப்படுது. விஜய் இன்னைக்கு பேசும்போது குறிப்பிடுறாரு 30% மேல மக்கள் ஆதரவு இருக்கு அப்படிங்கறது குறிப்பிடுறாரு. இந்த மதிப்பீடு அதீத மதிப்பீடு அப்படின்னு எடுத்துக்கணுமா, இல்லனா ப்ராப்பரா நடந்த ஒரு கருத்து கணிப்பின் அடிப்படையில சொல்லியிருக்காருன்னு எடுத்துக்கலாமா? அவங்க தாவேக்கா தொடர்ந்து பல சர்வேக்களை அவர்களுடைய குழுவினர் அவங்க டீம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. பட் அதுல வந்து என்னன்னா, அவங்க எடுக்கிறவங்க வந்து ஒரு இளைஞர் படையா இருப்பாங்க. அவங்க கல்லூரி வாசல்ல போய் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அங்க திமுக அதிமுக என்கிற ஒன்றே இருக்காது. நீங்க ஒரு கல்லூரி வாசல்ல போய் நிபுணத்துக்கும் தமிழ் புதல்வன் திட்டம் வழியா, நான் முதல்வன் திட்டம் வழியா திமுக அரசு நிறைய செஞ்சிருக்காங்க கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு. நான் வந்து ஊர்ல கிராம பகுதிகளில் பாக்குறேன், அரசு கொடுக்குற லேப்டாப் வாங்கிட்டு வராங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த லேப்டாப்பை தமிழ்நாடு அரசு கொடுக்குற லேப்டாப் வாங்கிட்டு வந்து மறுநாளே வீட்டுல வந்து லேப்டாப் ஓபன் பண்ணா ஸ்கிரீன் சேவர்ல விஜய் படத்தை வைக்கிறாங்க இளைஞர்கள். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதனால அந்த சர்வேக்கள் என்பது இளைஞர்களை குறிவைத்து எடுக்கப்பட்டதாக கூட இருக்கலாம். பட் அந்த சர்வே நம்ம ஒதுக்கி வச்சிருவோம். பாஜக சொல்றாங்களே, தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்களே 15% இருக்குங்கிறாங்களே. பிரவீன் சக்கரவர்த்தி திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு 18% விஜய்க்கு இருக்குன்னு. அப்ப இதை நம்ம நிராகரித்து விட முடியுமா? தேசிய கட்சிகள் அவங்க எவ்வளவு மதிப்பீடு செய்திருக்கலாம். ஒருவேளை ஒரு கட்சி 15ங்குது, ஒரு கட்சி 18ங்குது. நம்முடைய கணிப்பு ஒரு 20% இருக்கணும். பட் அது ஒரு 3வது இடத்துல இப்ப இருக்கிறார். பட் இந்த இடமே தான் நிரந்தரமா தேர்தல் வர தொடரும் நம்ம நினைத்து விட முடியாது. ஒன்று முன்னேறி சொல்லலாம் அல்லது பின்னோக்கி செல்லலாம். அது அவருடைய செயல்பாடுகளின் வடிவம் சார்ந்தது. அது அடுத்தடுத்து அவர் எப்படி செயல்பட போறாரு என்பதை பொறுத்தா. பட் எது அப்படியா இருந்தாலும் அதிமுகவை விட திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய இடத்துலதான் விஜய் இருக்காருன்னு தான் நான் பார்க்கிறேன். காரணம் என்ன, அவர் பேச்சு கவனிக்கப்படுதுல. ஒரு நடிகராக இருக்கிறாரு. நீங்க சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வர விஜய் வெளியில வர்றாருன்னா நீங்க டிவி முன்னாடி உட்கார்றாங்க, கவனிக்கிறாங்க. சோ அந்த இடம் வந்து திமுக நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. பட் விஜய் ஒரு நாள் பேசிட்டு போனா ஏதோ ஒன்னு டேமேஜ் பண்ணிட்டு போயிடறாருல. ஒரு திருக்குறளா புதுக்குறளா எழுதி படிக்கிறாருல, ஏதோ ஒன்னு சொல்லிடுறாரு. சோ அப்ப அது கிரவுண்ட்ல ரீச் ஆகுதுல்ல. இந்த தூய சக்தி, நான் வந்து தூய சக்தி, அவங்க தீய சக்தின்னு சொல்ற விஷயங்களா இருக்கலாம். இது எல்லாம் வந்து ஒரு குழந்தைகள்கிட்ட, ஒரு இளைஞர்கள்ட்ட, அடுத்த தலைமுறை குழந்தைகிட்ட இன்னைக்கு வேணுமானால் அவர்களுக்கு ஓட்டுலயா இருக்கலாம். அந்த தீய சக்தி அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப காலமா ஜெயலலிதா அவர்கள் சொல்லி வந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கறதையும் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா மேடம். நிச்சயமா விஜய் ஜெயலலிதா அவர்கள் சொன்ன வார்த்தை. அதிலும் அவர்கள் தங்களுடைய இறுதி காலகட்டத்தில எல்லாம் திருக்குவளை தீய சக்தி என்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பட் 4.5 ஆண்டுகள்ல நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தீய சக்தி என்கிற வார்த்தையை அவ்வளவு தூரம் போக்கஸ் பண்ணாரா? விடியா திமுக ஆட்சி, இதுதான் அதிமுகவினுடைய அறிக்கையாக இருந்தது. வார்த்தைக்கு வார்த்தை விடியா திமுக ஆட்சி முடிவு கட்டுவோம், விடியா திமுக ஆட்சி. அது அவர்களுடைய தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, பத்திரிகையாக இருந்தாலும் சரி, விடியா திமுக ஆட்சி. ஆனா அந்த தீய சக்தி என்கிற சொற்பதம் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் அந்த காலத்தோடு முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு சாதாரணமா கிராம பகுதிகளில் தீய சக்தி தூய சக்தின்னு பேசுறாங்க. இந்த இடம் தான் நெருக்கடிங்க. நீங்க திமுகவை வீழ்த்துகிற இடத்துக்கே விஜய் வரல. பட் திமுக மீது ஒரு குறிப்பிட்ட வயதினரை அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் அந்த வயதினருக்கு தான் செஞ்சிருக்காங்க. நம்ம அந்த கோணத்தையும் நான் குறிப்பிட விரும்புறேன். நீங்க வந்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டமா இருக்கலாம், மகளிர் உரிமை தொகையா இருக்கலாம், விடியல் பயணமா இருக்கலாம், இப்ப கூட ஒரு 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்ததா இருக்கலாம். இந்த பலனை எல்லாம் கொடுத்தும் கூட அந்த தலைமுறை கிட்ட விஜய் வெறுப்பை விதைத்திருக்கிறார். அப்ப அந்த இடம் வந்து திமுகவுக்கு தான் நெருக்கடியான இடம். நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்ல விரும்புறேன். கடந்த 8 ஆண்டுகள் ஆகுது விஜய் ஜெயலலிதா அவர்கள் இறந்து 8 ஆண்டுகள் ஆகுது. இந்த 8 ஆண்டுகள்ல திமுக தங்களுடைய இளைஞர் படையை கட்டமைப்பதற்காக முரசொலியில பாசறை பக்கங்கள் நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. முரசொலியில பாசறை பக்கங்கள்ல ஒரு பக்கங்கள் வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் கருத்தியல அறிவு திருவிழா போன்றது நடத்துறாங்க. அதிமுக அந்த மாதிரி எந்த அட்டெம்ப்டும் எடுக்கல. ஆனா இவங்க கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய் போகுது. அப்ப இந்த ஓட்டெல்லாம் இளைஞர்கள் ஓட்டெல்லாம் திமுக தான் வந்திருக்கணும். இன்னைக்கு விஜய்ங்கிற போர்ஸ் வந்திருக்கனால நீங்க ஜெயலலிதா அவர்கள் இறந்த 8 ஆண்டுகள் அதிமுக, அதாவது ஒரு 10 வயது பையன், 5ஆம் வகுப்பு படிக்கிற பையன், அவனுடைய 10 வயது இருக்கும் போது அதிமுகவே ஒரு பார்வையில பார்த்திருப்பார். அதுக்கு பிறகு 8 ஆண்டுகள்ல அவர் பார்த்த அதிமுகன்னு உங்க டிவியை போட்ட உடனே முதல்ல வர்றது ஓபிஎஸ் ஓட பிரச்சனை, டிடிவி தினகரனோட பிரச்சனை, சசிகலா என்ன நிலைப்பாடு எடுப்பார். அவருக்கு ஆளுமையான அதிமுகங்கிறது இந்த 8 ஆண்டுகள் அவன் ஓட்டு போடுற வயசுல அதிமுகவுல உள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் விஜய்க்கு சாதகமாக அமைஞ்சிருக்கப்போ இல்ல, இது வந்து திமுகவுக்கு தான் அது வந்து இளைஞர்கள் ஓட்டு போக வேண்டியது. அந்த ஓட்டை விஜய் இப்ப மொத்தமா கொண்டு போறதுனால திமுக பக்கம் செல்ல வேண்டிய பெரும்பான்மை இளைஞர்கள் ஓட்ட விஜய் உடைக்கிறாங்க. அதிமுக இளைஞர்கள் ஓட்டை இல்லைங்க. நீங்க முதல்ல வாக்களிக்க போறாங்கல்ல மேடம், அந்த 8 ஆண்டுகள்ல அவர்கள் பார்த்த அதிமுக என்பது ஆளுமை மிக்க அதிமுக இல்ல. பல பிரிவுகள், பல குழப்பங்கள். மோடி அவர்கள் இந்த திமுக தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடியது, டெல்லியா தமிழ்நாடுன்னு கேட்கக்கூடியது, பாஜகவுக்கு அடிமையாக இருக்காங்கன்னு முன்னெடுக்கக்கூடியது, இது எல்லாமே எதிர்மறையா எப்படி உருவாக்கிருச்சுன்னா அந்த இளைஞர்கள் கூட்டத்தை
திமுக வெர்சஸ் டிவிகே இளைஞர்கள் கூட்டத்துல உருவாக்கிருச்சு. அப்ப அந்த ஓட்டை திமுக அறுவடை செய்ய வேண்டிய ஓட்டை, அதிமுக பலவீனப்பட்டு போன இடத்தை திமுக அறுவடை செய்ய வேண்டிய ஓட்டையும் விஜய் எடுக்கிறாரு அப்படிங்கிற. அதிமுக ஓட்டையும் கணிசமா எடுப்பாரு, ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை கணிசமா எடுப்பாரு. பட் அது திமுக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் வழியா செய்திருக்கக்கூடிய ஓட்டையும் எடுக்கிறார். அந்த இடம் தான் திமுகவுக்கு நெருக்கடியான இடம். அதனாலதான் விஜய் சொல்றாரு திமுகவுக்கு தாவேக்காக்கு தான் போட்டி. பேசலாம். இளைஞர்களினுடைய வாக்கு குறித்து நீங்க பேசும்போது ராஜகம்பீரன் சார் அவர்கள்ட்ட நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கு. இளைஞர்களினுடைய வாக்க தாவேக்கா கவர முயற்சிக்கிறாங்க. அந்த கவர்தல் அப்படிங்கிறது வாக்குகளாக சதவீதங்களாக மாறுமா? உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் சமீபத்தில் சொன்னார், ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறுன்னு சொன்னார். நான் என்னுடைய வீட்டினுடைய பால்கனியிலிருந்து மாடியிலிருந்து பார்ப்பேன், 4 தெருக்களும் நிரம்பி என்னை பார்ப்பதற்காக ஒரு பெரும் கூட்டம் வரும். அதனால அரசியல்ல வென்று விடலாம் என்று கணக்கு போட்ட உலகநாயகன் கமலஹாசனுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்னன்னா, அவரால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட வெற்றி பெற முடியவில்லை என்பதுதான் கள யதார்த்தம். சிவாஜி கணேசனுக்கு திரண்ட கூட்டத்தை எல்லாம் நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன். என் பள்ளி பருவத்திலே சிவாஜி கணேசன் அவர்கள் கட்சி தொடங்கி எங்கள் ஊர் பகுதிகளுக்குள்ள பயணம் செய்கிற போது 4 சாலைகளும் அப்படியே நிரம்பி வழிந்தது, மனித கடலாக மாறி நின்றது. அவர் ஏறிய மேடையின் மீது ஏறியவர்களுடைய எண்ணிக்கை, ரசிகர்கள், அவருடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள் ஏறினாங்க. மேடையே சரிந்தது. மேடை சரிந்தது மாதிரி அந்த கட்சியும் சரிந்தது. ஒண்ணுமே நடக்கல. வெறும் 5000 ஓட்டு தான் எங்கள் தொகுதியில் அவர் பெற முடிந்தது, மானாமதுரை தொகுதியில. அதனால இந்த கவர்ச்சியெல்லாம் களத்துல வேலை செய்யாது. இதெல்லாம் சும்மா சொல்றது. இவரால் ஒரு கட்சி கூட்டத்தை கூட இவரால் சரியா நடத்த முடியல. விக்கிரவாண்டியில குடிநீர் இந்த மாதிரியான விஷயங்கள், அடிப்படை வசதிகள் கிடைக்காம மயங்கி விழுந்து செத்தவங்க 3 பேர், மதுரையில 3 பேர், திருச்சியில 2 பேர், கரூர்ல 41 பேர். இன்னைக்கு சேலத்துல ஒருத்தர் சூரஜ்னு ஒரு இளைஞர் இன்றைக்கு சுருண்டு விழுந்து செத்து போயிட்டார் வெயில்ல. தன் கட்சிக்காரனை, தன்னை பார்க்க வந்தவனையே பாதுகாக்காத விஜய் எப்படி கட்சியை பாதுகாப்பாரு, எப்படி ஆட்சி நடத்துவாரு, தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பாதுகாப்பாரு? அவருக்கு என்ன அரசியல் திறமை இருக்கிறது? தமிழ்நாட்டினுடைய கால்படாத, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களிலேயுமே எடப்பாடி பழனிசாமியின் கால்கள் படாத கிராமங்கள் உண்டா, ஊர்கள் உண்டா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் பயணிக்காத ஒரு சிறிய கிராமமாவது உண்டா? மக்களை சந்திப்பதில் தான் ஒரு அரசியல் தலைவர் நம்பகத்தன்மையை பெற முடியும். இவர் பனையூர் பங்களாக்குள்ள இருந்துகிட்டு மாசம் ஒரு வாட்டி வெளியில வர்றாரு, வாமா அப்படின்னு சொல்ற மாதிரி பஞ்சவர்ண கிளின்ற மாதிரி வெளியில வர்றாரு, ஒரு சீட் எடுத்து கொடுக்குற மாதிரி 4 பேப்பர் A4 பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு பேசுறாரு. பேசிட்டு மறுபடியும் கிளி கூண்டுக்குள்ள போயிரும்ல, அது மாதிரி போயிடுறாரு. இவருக்கும் மக்களுக்கு என்ன தொடர்பு? சாமானிய மக்களுக்கு அவருக்கு என்ன தொடர்பு? பேசும்போதே சொல்றாரு, தமிழ்நாடே என்னோட வீடு, இருக்கக்கூடிய எல்லாருமே என்னோட குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே சொல்றாரு. இதை சொல்லுவதற்கு எப்படி சரியா இருக்க முடியும்? இப்ப எம்ஜிஆர் அவர் வாழ்ந்த வீட்டை காது கேளாத ஒரு பள்ளியா மாத்தி இருக்கிறாரு. அவருடைய சத்யா ஸ்டுடியோவை கல்லூரியா அவர் நிர்வாகம் செய்யறதுக்கு கொடுத்திருக்கிறாரு, கல்லூரிக்கு கொடுத்திருக்கிறாரு. அது மாதிரி இவர் ஏதாவது மக்களுக்கு செஞ்சா தானங்க மக்கள் நம்புவாங்க. நம்பகத்தன்மை என்பது, சினிமாவில் நல்லா நடனம் ஆடுறாருன்னா அவருக்கு 200 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி நான் படம் பார்ப்பேன். இந்த நாட்டை ஆள்வதற்கான தகுதி என்ன அவருக்கு இருக்கு? நான் ஊழலே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயம் ஊழலே பண்ணிட்டாரு அவர். 1.5 கோடி ரூபாய் கோர்ட்ல அபராதம் விதிச்சிருக்காங்களே வருமான வரித்துறையில. நான் முறையீடு செய்யலேன்னு நான் சொல்லல, வரி ஏய்ப்பு செய்யலேன்னு நான் சொல்லல. நான் 10 கோடி ரூபாய் ஒயிட்ல வாங்கியிருக்கேன், 15 கோடி ரூபாய் நான் பிளாக்ல வாங்கியிருக்கேன், கருப்பு பணமா வாங்கியிருக்கேன். அதை நீங்க கண்டுபிடிச்சதுக்கான அபராத தொகையை கட்டுறதுக்கு 1.5 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்கீங்க, அபராத தொகை போட்டிருக்கீங்க. நான் வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கேன். ஆனாலும் நீங்க குறித்த காலத்துக்குள்ள வழக்கு பதிவு செய்யாததுனால நான் அதை கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு கோர்ட்ல சொல்றாரு. இவர் தான் தூய சக்தியா? நான் கேட்கிறேன். இதுவே தீய சக்தி தான். நீங்க வருமானத்தை மறைத்ததே தீய சக்தி தான். அவருக்கு எத்தனை கோடி சொத்து இருக்கு, எத்தனை கல்யாண மண்டபம் இருக்கு, அதெல்லாம் வெளியிடுவாரா? நான் சொல்றேன் தூய சக்தின்னு அவர் சொல்றாருல. விஜய்க்கு எத்தனை கல்யாண மண்டபம் இருக்கு, எத்தனை மாளிகை இருக்கு, எத்தனை வீடுகள் இருக்கு, எவ்வளவு சொத்து இருக்கு, எத்தனை கோடி சம்பாரிச்சிருக்காரு, எல்லாத்தையும் வெளியிடுவாரா? ஓப்பனா சொல்லுவாரா? தூய சக்தின்னு சொல்றதுக்கு அவருக்கு என்ன இது இருக்கு? நான் கேட்கிறேன். அவர் தோழர் நல்ல கண்ணு மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு தூய சக்தின்னு சொல்றதுக்கு. அவங்க யாராவது அப்படி சொல்லிக்கிறாங்களா? அந்த மாதிரி உத்தம வாழ்ந்த தலைவர்கள் திரும்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் உச்சத்துல ஒரு நல்ல கோடிகள சம்பளம் வாங்கிட்டு இருக்கும் போது நான் வேண்டாம்னு அரசியலுக்கு வரேன், இனி எல்லாமே மக்களுக்கு தான் நல்லது செய்ய போறேன், இனி நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் மக்கள் ஏற்கணும்ல, மக்கள் நம்பணும்ல. அவரை பார்க்க வந்த ஆளுக்கே சேர் போட மாட்டேங்கிறாங்க. வெயில்ல, மத்தியான நண்பகல் வெயில், உச்சி வெயில்ல ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி சுருண்டு விழுகிறாங்க. ஒரு 4-5 பேர் ஐசியூல படுத்து கிடக்குறாங்க. ஏன் பகல்ல கூட்டம் போடுறீங்க? மத்தியான நண்பகல்ல கூட்டம் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏன் மாலை நேர பொதுக்கூட்டமாக அதை மாற்றல? அப்படி பகல்ல தான் கூட்டம் போடுவேன்னு சொன்னா ஏன் நீங்க பந்தல் போடல? ஏன் நாற்காலி போடல? வர்றவனுக்கு ஏன் குடிநீர் வழங்கல? இதையே செய்யாத கட்சியை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றுவேன்னு சொல்லி உன்னை நம்பி வந்தவனே பாதுகாக்க முடியல. உங்களை நம்பி வந்தாலும் உங்களால காப்பாற்ற முடியலன்னா தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்றுவீங்க? உங்களை நம்பி இது வரைக்கும் 50 பேர் செத்துருக்காங்க. 50 பேர் ஜாபுக்குமே நீங்க போகல. எங்கேயோ இருந்துகிட்டு நான் எல்லாரையும் வாங்க கரூர்ல இருந்து புறப்பட்டு வாங்க, பஸ் அனுப்புறேன்,
துக்க விழுந்த வீட்டில் இருக்கிற ஆள் பூரா வாங்க நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்குறேங்கிறாரு. தூய்மை பணியாளர்கள் போராடுனா அந்த போராட்டக்காரங்களாம் வீட்டுக்கு வாங்கங்கிறாரு. வெள்ளத்துல பாதிக்கப்பட்டா வீட்டுக்கு வாங்க வெள்ள நிவாரணம் தர்றேங்கிறாரு. இவர் அரசியல் தலைவரா? மக்கள் கிட்ட அதுக்குதான் இவர் அரசியல் தலைவரா? நியாயம் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. எனக்கு வந்து அனுமதிங்கிறது சரியா கிடைக்கிறது கிடையாது அப்படிங்கிற விஷயத்த முன்வைக்கிறாரு. இந்த மாதிரி மாநாடு நடத்திருக்கோ ஒரு பொதுக்கூட்டம் இந்த மாதிரி நடத்திருக்கோ அனுமதி எனக்கு சரியாக கொடுக்கப்படல, அதுல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு, நீங்களே நியாயம் கிடைத்த அனுமதியை சரியா பயன்படுத்தி இருக்கிறாரா? அனுமதி கொடுத்து நாங்க கரூர்ல கூட்டம் போட்டாங்க, உரிய நேரத்துக்கு வந்தாரா? ஷூட்டிங் மட்டும் கரெக்ட் டயத்துக்கு வர்றாருல? ஆடியோ ரிலீஸுக்கு மலேசியாவுக்கு முத நாளே போய் தனி விமானத்துல போய் இருக்காருல? மக்களை பாதுகாக்கிறது அந்த மாதிரி இருக்கிறாரா? அது எதுக்கு பஸ்ல வர்றாரு? அவர் மட்டும் தனி விமானத்துல வர்றாரு? சாமானிய மக்களின் பிரதிநிதி அவர் எப்படி மாற முடியும்? மக்களினுடைய நம்பகத்தன்மையை பெறுவது என்பது வேற, வேடிக்கை பார்ப்பது என்பது வேற. நிலாவை வந்து ரசிக்கலாம், ஆனால் நிலாவிலே வசிக்க முடியாதுமாங்க. சினிமா நட்சத்திரங்களை வேடிக்கை பார்க்கலாம், அவர்கள் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கிற தலைவர்களாக அவர்களை ஒரு நாளும் மக்கள் ஏற்க மாட்டாங்க. திரையில நட்சத்திரமாக இருப்பவர்கள் தரையில வருகிற போது அவர்கள் நம்பகத்தன்மையை இழப்பாங்க. அதுக்கான செயல் திட்டம் அவர்களிடத்துல இல்ல. சினிமாவிலிருந்து ஒரு நடிகன் வரக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் நான் பேசல. அதற்கு அவரை நம்புவதற்கான செயல் திட்டம் என்ன இருக்கிறது? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால விஜயை பொறுத்தவரையில சினிமாவில் தான் அவர் ஹீரோ, அரசியல்ல ஒரு ஜீரோ. அவரால் சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆக முடியாது. அவர் கமலஹாசன் இடத்தை தான் எட்டி பிடிப்பாரை தவிர அவர் ஒரு நாளும் ஒரு பெரிய சக்தியா வளர்வதற்கு சாத்தியக்கூறுகளே இல்ல. அவர் சுவாமிநாதன் சொன்னாரு அதிமுகவுக்குலாம் இந்த ஜேதாரம் கிடையாதுங்கிறார். அதிமுகவுக்கு தான் ஜேதாரம், ஏன்னா தன்னை எம்ஜிஆராக கருதி கொள்கிறார். அண்ணா பேசிய, அதாவது எப்படி வந்து அதிமுக என்னென்ன பேசுமோ அதையெல்லாம் பேசிட்டு நான் தான் ஒரிஜினல் அதிமுகன்னு தான் அவர் வந்து திரும்ப திரும்ப வந்து உரிமை கோர்றாரு. அதனால திமுக ஒரு கட்டுக்கோப்பான கட்சி, கான்கிரீட்டான கட்சி, உறுதிமிக்க கட்சி. அது எம்ஜிஆர் மாதிரி மிகப்பெரிய மாய வசீகரங்களை எல்லாம் கடந்து அந்த கட்சி நிலை நின்ற கட்சி, எமர்ஜென்சி மாதிரி அரசியல் பேரிடர்களை எதிர்கொண்ட கட்சி. அந்த கட்சி போய் ஒரு விஜய் வந்து 5 டயலாக் 10 டயலாக் சூப்பரா பேசுறாங்க அப்படிங்கறதுக்காக அந்த கட்சியெல்லாம் கலைஞ்செல்லாம் போயிடாது. அரசியல் படுத்தப்படாத தமிழ்நாட்டிலே ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கிறது. அது முதல் தலைமுறையாக அரசியல்னா என்ன, சமூக நீதினா என்ன, இடஒதுக்கீடுனா என்ன, மொழி போராட்டம்னா என்ன, மாநில சுயாட்சினா என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம் வந்து அவர் பின்னாடி போய்கிட்டு இருக்கு. அவர்கள் அதை கற்றுக்கொண்டா வெளியே வந்துருவாங்க. அதனால விஜய் இன்னும் ஒரு அரசியல்வாதியாவே ஆகல. அதனால அவரால் எந்த மாற்றத்தை உருவாக்க முடியாது. எல்லாமே கட்டுக்கதை. 20% இருக்கு, 30% இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு நான் கேக்குறேன்? என்ன ஆதாரம் இருக்கு? அதுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது. கற்பனை தாங்க ஆதாரம். வரப்போது அதுல நமக்கு என்ன வாக்குகள் சதவீதம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம பேசும்போது 2 விருந்தினர்களுமே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க. விஜயனுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது 3வது இடத்துல இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத குறிப்பிட்டீங்க. சுவாமிநாதன் அவர்கள் உங்ககிட்ட இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் தாவேகாவை எப்படி டீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? குறிப்பா இந்த மாதிரி சவால்கள் எல்லாம் தாவேகா தரப்புல இருந்து விஜய் தரப்புல இருந்து வரும்போது அது அலட்சியமா கையாள்வாங்களா, இல்ல கவனிக்கத்தக்க விஷயமாக அது கையாள்வாங்களா? இல்ல, அது கவனிக்கத்தக்க விஷயமா தான் கையாளுறாங்க. இப்ப அதிமுகவை பொறுத்தவரை ரொம்ப பயங்கரமா திருப்பி அடிக்கிறாங்க. ராஜகம்பீரன் சார் அவர்கள் குறிப்பிட்டது அதிமுகவை வந்து, ஆமா, நான் அதிமுகவுக்கு சேதமே இல்லைன்னு சொல்லல, அதிமுக இளைஞர்கள் ஓட்டே இல்லைன்னு சொன்னேன். அதனால அதிமுகவுக்கும் சேதம் தான். அவங்க ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை வந்து கடினமாக முறையில பிரிப்பாங்க. நீங்க அதிமுக இன்னைக்கு வந்து வலுவா இல்ல, பாஜகவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. எல்லாமே இருக்கட்டும், இன்னைக்கு ஏன் 5000 ரூபாய் வங்கி கணக்குல போட வேண்டிய தேவை வருது? இன்னைக்கு ஏன் வந்து ஒரு 5000 ரூபாய், அதுவும் கோடை கால சிறப்பு நிதி என்று ஒரு 2000 ரூபாய் சேர்த்து போட வேண்டிய நெருக்கடி யாருடைய வருகையால் ஏற்படுது? நீங்க 2021 சட்டமன்ற தேர்தலின் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பொங்கல் பரிசு தொகையா ஒரு 2500 ரூபாய் கொடுத்தாரு. 2500 ரூபாய் பொங்கல் பரிசு தொகைன்னு கொடுத்தாரு. இப்ப மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கவர்மெண்ட் 3000 ரூபாய் கொடுத்தாங்க இந்த பொங்கலுக்கு. அப்ப அன்னைக்கு அதிமுகவுக்கு போட்டி திமுகவுக்கு போட்டி அதிமுக 2500 ரூபாய் அவங்க கொடுத்தாங்க, நம்ம 3000 ரூபாய் கொடுத்துட்டோம். இப்ப ஒரு 5 மாதங்களுக்கான தொகையை கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கான தொகையாகவும், போன வருஷம் கோடையே வரலையா எனக்கு தெரியல, வருஷம் தோறும் தான் கோடை வருது, ஒவ்வொரு வருடமும் கோடை வருது. மக்களுக்கு கோடை கால சிறப்பு நிதினு ஒரு 2000 ரூபாய் அட்வான்ஸா கொடுக்க வேண்டிய தேவை இப்ப ஏன் வருது? அப்ப விஜய் போன்ற ஒரு புதிய சக்தி வர்றாங்க. இவங்க என்னதான் நம்ம சொன்னாலும் அன்டெஸ்டட்னு சொன்னாலும் கூட அவர் யார் ஓட்டு எடுக்க போறாரு நம்ம பூத்துல போய் ஓட்ட என்ன பின்னாடி தான் தெரியும். அது திமுக ஓட்டாவும் இருக்கலாம், அதிமுக ஓட்டாவும் இருக்கலாம். அந்த இடம் தான் திமுகவுக்கே ஒரு நெருக்கடியாக இருக்கு. சிறுபான்மையினர் ஓட்டுகள்ல விஜய்ல பெரும்பகுதியான ஓட்டுகளை விஜய்க்கு இப்ப ஒரு கிறிஸ்தவர்கள், நான் ரொம்ப குறிப்பா நான் பார்த்த கன்னியாகுமரி போன்ற பகுதியில் பார்த்ததை சொன்னேன், மீனவ கிராமங்கள்ல சொல்றேன். இன்னைக்கு திமுக தொடர்ந்து சர்வே எடுக்கிறாங்க, பென் டீம்ல எடுக்கிறாங்க, பல்வேறு நபர்கள் எடுக்கிறாங்க, ஒவ்வொரு குழுவா எடுக்கிறாங்க. ஏன் இவ்வளவு தேவை வருது? இவ்வளவு நாள் நீங்க கட்டமைச்சிங்க ஒரு விஷயம். 2019 பாராளுமன்ற தேர்தல், 21 தேர்தல், 24 தேர்தல், பாஜக எதிர்ப்பு. அந்த எதிர்ப்புல அதிமுக ஒண்ணுமே இல்ல, அதுல 0. அதிமுகவை முன்னிலைப்படுத்தாம பாஜக எதிர்ப்புன்னு ஒரு தேர்தலை சந்திச்சீங்க. அப்ப அதிமுக என்னதான் பேசினாலும் கூட பாஜகவா திமுகவான் களத்தை மாற்றிக்கொண்டே இருந்தார்கள். அது தேர்தல் வியூகம். பட் இன்னைக்கு விஜய் களத்துல வந்து இவர்களை எதிர்க்கிறார்.
ஆனா விஜய் அரசியலுமே தவறு, அவர் பாஜகவை எதிர்க்கவே மாட்டாரு. பட் ஆனா களத்துல திமுகவுக்கு ஏதோ ஒரு வகையில திமுக மீதான ஒரு அவதூறாகவே அது இருக்கட்டுமே, நீங்க திமுக மீது அவர் பரப்பது அவதூறாவே இருக்கட்டுமே, அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் உருவாயிருக்குல்ல. அப்ப அந்த இடம் திமுகவுக்கு ஒரு நெருக்கடி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகளை வழக்கமா எடுப்பாங்க. திமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு அதிமுக. இன்னைக்கு இன்னொரு சாய்ஸா விஜய் வந்திருக்கிறார். அப்ப அந்த இடமும் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியான இடம். இன்னைக்கு விஜய் பேசிய உடனே அதிமுக ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பனையூர் பண்ணையாரைன்னு முதல்ல கூப்பிட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கூப்பிட்டாங்க. திமுக அதுக்கு இளைஞர்கள் கூட்டத்தை கூட்டி திமுக பதிலடி கொடுக்குறாங்க. பட் இரண்டு கட்சிகளுமே விஜய் விமர்சிக்க வேண்டிய இடம் நோக்கி நகர்வாங்க. அதுக்கு இன்னும் காலம் இருக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். நம்ம பேசலாம். குறிப்பா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கரூர் சம்பவம் நிகழும் போது அதிமுக பெரும் அளவுல விஜய விமர்சிக்கல, அது குறித்து எதுவும் பேசல. இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல எடுத்துக்கும் போது அதிமுக கடுமையான விமர்சனங்களையும் வார்த்தை பிரயோகங்களையுமே முன் வச்சு பேசுறாங்க. ஒரு த்ரெட்டனா தாவேகா மாறிடும் அப்படிங்கிற அடிப்படையில அதிமுக இந்த ஒரு விமர்சனத்தை திடீர்னு முன் வைக்கிறாங்களா? அப்படிலாம் கிடையாது. அதிமுக கூட்டணிக்கு தாவேகா வரும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அதனாலதான் கொடியை அசைத்து விட்டார்கள், பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது அப்படின்னு அவங்க கட்சி கூட்டத்தில் அவங்களே செட்டிங் பண்ணி ஆளை வச்செல்லாம் கொடி ஆட்டி விட்டாங்க. அது நடக்கல. அதே மாதிரி தாவேகாவும் அதிமுக கூட்டணிக்கு போவோமா அப்படிங்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணாங்க. இரு பக்கமே அந்த முயற்சி ரெண்டு பக்கமே நடந்துச்சு. அதனால ஒரு கட்டத்துக்கு மேல அது சாத்தியப்படாதுங்கிற இடத்தை நோக்கி என்ன அடிப்படையில் சாத்தியப்படாது? ஏன் சாத்தியப்படாது? ரெண்டு காரணங்கள் இருக்கிறது. தன்னை எம்ஜிஆராக அவர் கருதி கொள்கிறார். அதனால அவரை வளர்த்து விடுவதன் மூலமாக, ஏற்கனவே விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராகிட்டு ஜெயலலிதா படாதபாடுபட்டாங்க, அது மாதிரி இவரை வளர்த்து விடுவதன் மூலமாக அவர் துணை முதலமைச்சர் கேட்கிறாரு, ஆட்சியில பங்கு கேட்கிறாரு, அப்படிங்கிற மாதிரியான சிக்கல்கள்லாம் அதற்குள்ள வந்துச்சு. அது ஒரு முதன்மையான காரணம். கரூர் சம்பவத்திற்கு பின்னால் விஜயினுடைய இமேஜ் பெரிய அளவில் பொதுமக்கள்கிட்ட சரிந்திருக்கிறது. ரசிகர்களுக்கு மத்தியில் வேண்டுமானால் அந்த வெறி அடங்காமல் இருக்கலாம், கூட்டம்லாம் போகலாம். இன்னைக்கு கூடிய கூட்டம் கூட வெறும் 5000 பேர் தான். அதனால 5 லட்சம் பேர்லாம் கூட்டல. இல்ல, அது நிர்வாகிகள் கூட்டம் 5000 பேருக்கு அனுமதி. நிர்வாகிகள் கூட்டத்தை லட்சக்கணக்கில் திமுக கூட்டுது. திமுக பலவீனம் அடைஞ்சிருச்சு, இளைஞர்கள் அனுமதி இல்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆனா அங்கே லட்சக்கணக்கில் இளைஞர்களை கூட்ட முடியுது. இவரால எந்த கூட்டத்தையுமே ஒரு முறைப்படுத்த முடியல, சரிப்படுத்த முடியல. அதனால அரசியல் பயிற்சியற்றவர்களாகத்தான் அவங்க இருக்கிறாங்க. அதனால ஒரு வேடிக்கை மனோபாவத்துல ஒரு கூட்டம் வருது. அவங்களுக்கு அரசியல் தெரியல, ஆனா கூடுறாங்க, அவ்வளவுதான். அதனால இந்த வேடிக்கை அரசியல்லாம் இந்த வினோதங்கள்லாம் நிலைக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா சிரஞ்சீவிக்கு பெரிய கூட்டம், இதை விட அதிகமான கூட்டம் கூடியது. இப்ப நம்ம கண்ணு முன்னாடியே ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு எவ்வளவு கூட்டம் கூடிச்சு? லட்சக்கணக்கில் கூடுனாங்க, கூடி கலைந்தார்கள். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் வழியாக தமிழ்நாட்டுக்கு எத்தனை தலைவர்கள், இளைஞர்கள் தலைவர்கள் உருவானார்கள்? ஒண்ணுமே கிடையாது. கூடினார்கள், கலைந்தார்கள், அவ்வளவுதானே. அப்ப தாவேகாவுக்கு இப்ப தாவேகாவுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி தான் நான் சொல்றேன். கூடினார்கள், கலைந்தார்கள் கதை தான் நடக்க போது. தேர்தலுக்கு பின்பு அவர்களால் யாரும் வெற்றி பெற முடியாது, அவர்கள் ஆக்க சக்தியா மாற முடியாது. ஒவ்வொரு தொகுதியிலையும் 5000 10,000 ஓட்டு வாங்குவாங்க. அதை வச்சு யாருக்காவது வெற்றி தோல்வியில ஒரு முன்னணி வேட்பாளருக்கு இந்த இதை சேர்த்திருந்தா ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழிவு சக்தியா அவங்க இருப்பாங்க. ஒரு பிரதான வாக்குகளை சிதறடிப்பதற்கு தான் விஜய் கட்சி பயன்படுமே தவிர அது ஆக்கப்பூர்வமான சக்தியா ஒரு நாள் மாறாது. யாருடைய வாக்குகளை அதிகமா தாவேகா சிதறடிக்கும்? அது அதிமுக வாக்கு, திமுக வாக்கு நான் சொல்ல விரும்பல. முதல் தலைமுறை ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வாக்கு அவருக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சதவீதம் அதிகமா நகர்ப்புறங்கள்ல இருக்குமா, கிராமப்புறங்கள்ல இருக்குமா? இரண்டு பக்கமே இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது அரசியல் அற்றவர்கள் அவருக்கு வாக்களிப்பாங்க. இப்ப நீங்க நோட்டாவுக்கு வாக்களிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்காங்களா இல்லையா? எல்லாத்துக்குமே இருக்காங்க. அதனால நோட்டாக்கு போடுறாங்க. அது மாதிரி இவருக்கு ஒரு கோஷ்டி வருவாங்க. அரசியல் அற்றவர்கள் அவர்கள். எல்லா கட்சி மீதும் ஒரு வகையான வெறுப்பு கொண்டவர்களா இருக்கிறாங்க. யார் வந்தாலும் சரியில்லைன்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. புதுசா யாராவது வரலாமே சொல்றாங்க. அது மாதிரி ஒரு சிறிய கூட்டம் தான் அவருக்கு பின்னாடி இருக்கே தவிர அது பெரிய கூட்டமாக ஊதி பெருக்கப்படுகிறது. ஊடகங்களால் ஒரு மாய பிம்பம் அவருக்கு உற்பத்தி செய்யப்படுகிறதே தவிர உண்மையான கள நிலவரப்படி விஜய் ஒரு மாபெரும் சக்தியாக மாறவே இல்லை. அது முழுக்க ஒரு மாய தோற்றம் நான் சொல்றேன். இப்போ அதிமுக பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடியவங்க ஒரு பிரச்சனைன்னு எழும்போது ஆளும் கட்சிக்கு எதிராக அவங்க குரல் கொடுக்கணும், இல்லைன்னா ஒரு பிரச்சனைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியது அவங்களுடைய பிரதான கடமை. கரூர் மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும்போது 41 உயிர்கள் அப்ப போகுது. அந்த டைம்ல எதிர்த்து பேச வேண்டாம், ஒரு தன்னுடைய கருத்து சரியா முறைப்படுத்திருக்கலாம் அப்படின்னு தாவேகா எதையுமே சொல்லாம கூட்டணி கணக்குக்காக அந்த நேரத்துல பேசாம இருந்துட்டு கூட்டணி இல்ல அதனால நீ நான் விமர்சிப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது சரியா இருக்குமா? ஆமா, அவங்க அதிமுகல இருந்து புறக்கணிக்கப்பட்ட செங்கோட்டையனை சேர்க்கிறாங்க, பல பேரை அவங்க கட்சிக்காரங்களை எல்லாம் கூட்டு போறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அதிமுக அதை எப்படி வேடிக்கை பார்க்கும்? அது அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு எதிர்க்கட்சி செய்யறது சரியா இருக்குமா? அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே திமுக எதிர்ப்பு என்கிற ஒரு கருத்தை தான் அவர் வச்சிருக்கிறார். அவர் பாஜக எதிர்ப்பை அவர் வைக்கல. இப்ப நம்ம மத்திய அரசுக்கும் வரி கட்டுறோம், மாநில அரசுக்கும் வரி கட்டுறோம். தாவேகா முன்வைக்கலன்னு சொல்றாங்க. தாவேகா முன்வைக்கல. மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தை நோக்கி
ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைப்பதற்கான தில்லு வந்து விஜய்கிட்ட கிடையாது. கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படிங்கறத தொடர்ந்து சொல்லி வந்துட்டு இருக்காரு திமுக பாஜக அப்படிங்கறத விஜய் தொடர்ந்து சொல்லி. கொள்கை எதிரிக்கு எதிராக எத்தனை போராட்டங்களை அவர் நடத்தியிருக்காரு? அதுக்கு இன்னைக்கு ஒரு பதில சொல்றாரு. பாஜகவை ஏன் விமர்சிக்கல அப்படின்னு எல்லாருமே எங்கிட்ட கேக்குறாங்க. இது வந்து சட்டமன்ற தேர்தல், பிரதானமா திமுக எதிர்க்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறதுனால திமுக நாடாளுமன்ற தேர்தலில் கடுமையா எதிர்பாராம அவர் பாஜகவை வாய்ப்பு இருக்கலாம். மேபி ஒரு தேசிய கிடையவே கிடையாது. அவர் ஒரு நாளும் பாஜகவை எதிர்க்க மாட்டாரு. கண்டிப்பா எதிர்க்க மாட்டாரு. எதிர்க்கவே மாட்டாரு. அழுத்தம் காரணமா இருக்கு. அவரை பொறுத்தவரையில அவர் பாஜகவை எதிர்க்கவே மாட்டார். அங்கேதான் அவர் மீதான சந்தேகம் நமக்கு வலுக்கிறது. அவர் பாஜக எதிர்ப்பல. இன்றைக்கு நான் என்ன சொல்றேன்னா, மும்மொழி கொள்கையை திணிப்பதன் மூலமாக, தேசிய கல்விக் கொள்கைக்கு நிதி தர மறுப்பதன் மூலமாக, மெட்ரோ பணிகளுக்கு நிதி தர மறுப்பதன் மூலமாக, தமிழ்நாடு வெள்ளக்காடாக தவித்த போது வெள்ள பேரிடரை அதை நிவாரணம் தர மறுத்ததன் மூலமாக, இன்றைக்கும் கட்டி முடிக்காத எய்ம்ஸ் மருத்துவமனை 7 ஆண்டு காலமாக நீட்டிப்பதன் மூலமாக, தமிழ்நாட்டுக்கு நாங்க மதுரைக்கு மெட்ரோ கொடுங்க, கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொடுங்கன்னு கேட்கிறப்ப அதுக்கு பதிலாக திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்துவோன்னு கலவரம் செய்ய முனைகிற போதெல்லாம் கொள்கை எதிரியா இருக்கக்கூடிய பாஜகவை கண்டித்து ஒரு அறிக்கை கிடையாது. களத்திலே நின்று போராடுவதற்கான இளைஞர்களை வைத்திருக்கிறார். மும்மொழி கொள்கைக்கு எதிரான போராட்டத்தை நான் நடத்த எதுவுமே இல்லைங்க. அவர் இன்ஸ்டாகிராம்ல அரசியல் பண்றாரு. இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற ஆளுகளுக்கு மட்டுமே ஒரு எலெக்ஷன் நடத்தினீங்கன்னா விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாரு. ஆனா தேர்தல் ஆணையத்தில் சொல்லி நீங்க ஒரு திருத்தம் செய்யணும். எல்லாரும் சேர்ந்து எல்லாத்துக்கும் ஓட்டு இருக்கிறதுனால விஜய் வர முடியாது. விஜய் ரசிகர்களுக்கு மட்டுமா ஓட்டு நடத்துறாங்க. இது என்ன சினிமா சங்க தேர்தலா? அது ரசிகர்களுக்கான தேர்தல் நடத்துறாங்க. ரசிகர் மன்ற தேர்தலா? இது மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்காமல், மக்கள் போராட்டத்தை கையில் எடுக்காமல், களத்திற்கு வராமல் கருத்தியலாக கிறிஸ்துமஸ் விழால கலந்துகிட்டாரு. அடுத்த நாளே கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடக்கிறது சங் பரிவாரங்கள் மூலமாக. அதை கண்டிக்கவே இல்லையே. அவர் எப்படி கொள்கை எதிரி பாஜக சொல்லலாம்? அவரு வெறுப்பு அரசியலை பற்றி பேசுவதற்கு அவருக்கு என்ன விதமான தகுதி இருக்கிறது? ஒன்றுமே இல்லையே அவர்கிட்ட. நம்ம பேசலாம். திரு சுவாமிநாதன் அவர்கள், பாஜகவை விஜய் விமர்சிக்கவே மாட்டார், நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் அந்த விமர்சனம் இருக்காது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். உங்களுடைய பார்வை? இல்ல, அவர் இன்றைக்கு நேற்று இல்ல, அவர் கட்சி தொடங்கிய பின்புதான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலே அவங்க போட்டி போடலை. நேரடியா சட்டமன்ற தேர்தலுக்கு தான் வந்தாங்க. அவங்க அதுக்கு முன்பு நடந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் பார்வையாளர்களாக தான் இருந்தாங்க. அப்ப அவர்களுடைய இலக்கு இந்த தேர்தலுக்கு திமுக எதிர்ப்பு. இந்த தேர்தலில் நம்ம முதல்ல சட்டமன்ற தேர்தல், இன்னொன்று தேர்தல் நெருங்குவதற்கு இன்னும் சில காலங்கள் இருக்கு. ஒருவேளை கரூர் போன்ற ஒரு துன்பியல் நிகழ்வு நடக்கலைன்னா இன்னும் தீவிரமா பாஜகவே அவர் ஒருவேளை எதிர்த்திருக்கலாம். பட் இப்ப ராஜகம்பீரன் சார் சொல்ற பாயிண்ட் மிக மிக சரி. இப்போதைக்கு அவர் பாஜக எதிர்ப்புல ரொம்ப தீவிரமாகவும் இல்லை. தீவிரம் என்பதை விட ஒரு மென்மையான அளவுக்கு கூட எதிர்க்கல. அதுக்கு இன்னொரு வகையான கோணமும் இருக்குல்ல. நீங்க திமுக இவ்வளவு வீரியமா எதிர்க்கிறாங்கன்னா, நாடாளுமன்றத்தில் அவருடைய பிரதிநிதித்துவம் 22 எம்பிக்கள் மக்களவையில் இருக்காங்க, மாநிலங்களவையில் எம்பிக்கள் இருக்காங்க, ஒரு மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கு, இந்தியா கூட்டணி என்கிற ஒரு பெரிய கூட்டணி இவர்கள் பின்னால் இருக்கு, காங்கிரஸ் போன்ற ஒரு தேசிய கட்சி இருக்கு. இவர்கள் நீதிமன்ற ரீதியாகவும் எதிர்க்க முடியும், மக்கள் மன்ற ரீதியாகவும் எதிர்க்க முடியும். வலுவான ஒரு இயக்கம். இப்பொழுதுதான் ஒரு கட்சி நடிகராக இருந்து அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறார். எடுத்த உடனே ஒரு பாஜகவை திமுக அளவுக்கு வீரியமா எதிர்த்து விட முடியாது. அதற்கிடையில தான் ஒரு கரூர் போன்ற ஒரு சம்பவம் நடந்து விட்டது. சோ அவர் ஏதோ ஒரு வகையில் ஒரு சிபிஐனுடைய அழுத்தம் அவருக்கு இருக்கலாம். கிட்டத்தட்ட அவருடைய ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுல திரைப்பட தணிக்கை வாரியத்துல பிரச்சனைகள் இருக்கு, படம் ரிலீஸ் ஆகல. இந்த இவ்வளவுக்கும் மத்தியில ஒரு பாஜக கூட போடல. அதுவே அது ஒரு பெரிய மெசேஜ் தானே. நீங்க இவ்வளவு அழுத்தங்கள் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியுது, பேசுறோம். இவ்வளவு அழுத்தங்களுக்கு மத்தியிலும் அவர் பாஜக பின்னாடியோ அந்த கூட்டணிக்குள்ளேயே போகலையே, வெளியில தனிச்சார நிக்கிறாரு. இன்னைக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அழைப்பு தானே விடுத்துட்டு இருக்காங்க, வாங்க வாங்க அழைப்பு கொடுக்கிற இடத்துல தானே இருக்காங்க. நீங்க ஒருவேளை இவருக்கு பின்னால் இருந்துதான் இயங்குறாருன்னா இவர் அதுல முக்கிய சக்தியாக இவரே உள்ளே போயிருந்திருக்கலாமே. அந்த இடமும் இல்லையா? அப்ப அவர் பாஜக ஒரு மென்மையான போக்கை கையாள்கிறார். அதற்கு காரணம் அவங்களோட பி டீமோ சி டீமோ அந்த மாதிரி அர்த்தம் இல்ல. பாஜகவை எதிர்க்கிற ஆற்றல் முதல்ல ஒரு மாநிலத்தில் நம்ம ஓரளவு ப்ரூஃப் செஞ்சுட்டு அதுக்கு பின்பு பண்ணலாம் என்கிற ஒரு அரசியல் வியூகமாக கூட இருக்கலாம். தேர்தல் நெருக்கத்துல கூட அதை அவர் முன்னெடுக்கலாம். பட் அது என்னதான் இருந்தாலும் பாஜகவை திமுக அளவிற்கு அவர் எதிர்க்கவில்லை என்கிற குற்றச்சாட்டு உண்மையானது. தங்களுடைய நிறைவான கருத்தாக அதை நான் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட வரும்போது நிறைவான கருத்தாக சுருக்கமாக சொல்லுங்க. அது திமுகவை எதிர்ப்பதற்கு ஏற்கனவே அதிமுக என்கிற கட்சி நெடுங்காலமாக அரை நூற்றாண்டுக்கு மேலாக 72 இருந்து அந்த கட்சி இருக்கு. திமுகவை முழு நேரமாக சித்தாந்த ரீதியாக எதிர்ப்பதற்கு பாஜக இருக்கிறார். திமுக திராவிடமே ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து என்று தமிழ் தேசியத்தின் பெயரால சீமான் எதிர்த்து கொண்டே இருக்கிறார். திமுக எதிர்ப்பு நாம் தமிழர் கட்சியிட்ட இருக்கு. திமுக எதிர்ப்பை தான் ஏறத்தாழ பாமக கூட முன்வைக்கிறது. திமுக வேணாம். அப்ப திமுக எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளியில மட்டுமே ஒரு அரசியல் கட்சி உதயமாகி வளர்ச்சியாகி பெரிய கட்சியா வந்துருங்கிறது நம்பிக்கைக்குரிய விஷயமா நான் பார்க்கல. அதனால அதிகார மையம் எங்கெல்லாம் அதிகாரம் குவிக்கப்பட்டிருக்கிறதோ, அது எங்கெல்லாம் அது மக்களுக்கு எதிராக இயங்குகிறதோ அங்கெல்லாம் போராட்டம் செய்து, களப்பணி செய்து, கருத்தியலாக பல பொதுக்கூட்டங்களை நடத்தி, பேரணிகளை நடத்தி, உள்கட்டமைப்பை விரிவு செய்து கள அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைவரால் மட்டும்தான் ஜொலிக்க முடியுமே தவிர, திரை கவர்ச்சியை வைத்துக்கொண்டு
கொஞ்ச நாள் பஞ்சு டயலாக் பேசலாம், பஸ்ஸில் சுற்றலாம், தனி விமானத்தில் போகலாமே தவிர அவரால் கரை சேரவே முடியாது. தாவேகா என்கிற கட்சி ஒரு மண்குதிரை இந்த தேர்தல் ஆற்றில் கரைந்துவிடும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு இரு விருந்தினர்களுக்கும் நன்றி.